உங்கள் தமிழ்ச்செல்வன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, டெல்லியில் ஜூலை மாதம் 18ஆம் தேதி ஒரு பூகார் ஒரு ஏரியாவில் ஒரு தற்கொலை சம்பவம் நடக்குது. இந்த தற்கொலை சம்பவத்தை முதல்ல யார் பார்த்தானா, அதே அந்த வீட்டு பக்கத்தில் குருசரன் என்கிற ஒரு வயசான தாத்தா. அவன் வந்து காலையில் ஜாகிங் போயிட்டு நல்ல ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வராரு. ஜாகிங் போடுறது வந்து இவர் காலையில் எப்போதும் செய்கிற வழக்கம் தான். எப்போதும் வழக்கம் மாதிரி காலையில் ஜாகிங் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது டீ குடிக்கலாம்னு சொல்லி பால் பாக்கெட்டு தேடி பார்க்குறாரு. வீட்டில் பால் பாக்கெட் இல்லை. சரி, பக்கத்து வீடு தான், பக்கத்தில் தான் மளிகை கடை இருக்குது, அங்கே போய் நம்ம பால் பாக்கெட் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மளிகை கடைக்கு போகிறாரு. ஆனால் அங்கே கடை பூட்டி இருக்கு. மணி 7 மணி ஆகுது, இன்னும் வந்து கடை திறக்கலையே சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாரு. அவர் மளிகை கடை வச்சுருந்து அவர் ஃப்ரெண்டு தான். அவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்ன கடை திறக்கலையான்னு சொல்லி கேட்கும்போது ரிங்கு போது யாரும் எடுக்கலை. சரி, வீடு வந்து கடைக்கு மேலே தானே இருக்குது வீடு சொல்லி மேலே போய் பார்க்கலாம். மேலே போய் பார்த்துட்டு அவங்க எல்லாரும் எழுப்பிட்டு வருவாங்க கடை திறக்க சொல்லி மேலே போகிறாரு. மேலே மாடியில் ஏறி போகிறாரு. ரூம் வந்து பக்கத்தில் வீடு பக்கத்தில் காலிங் பெல் இருக்குது. காலிங் பெல் அடித்து பார்க்குறாரு, யாரும் கதவு வந்து திறக்கலை. என்னடா கதவை திறக்க சொல்லிட்டு லைட்டாக கதவை தட்டுறாரு. கதவு திறந்துருக்கு. என்னடா இன்னும் உள்தாப்பு கூட போடாமல் அப்படி என்ன உறங்கிட்டு இருக்கான்னு சொல்லி, சரி வீட்டில் போய் நம்ம போய் பார்த்துட்டு எழுப்பிட்டு வரோன்னு சொல்லி உள்ளே போகிறாரு. உள்ளே போய் கொஞ்சம் நேரம் போட்டு அந்த வீட்டோட நடு சென்டரில் போய் நிற்கிறாரு. அந்த நடு சென்டரில் போய் பார்த்தா 11 பேரும் தற்கொலை சூசைட் பண்ணி இறந்துருக்காரு. அவர் நேரில் பார்க்குறாரு. இதை பார்த்தோன்னே அவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரில, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. என்னடா இது, 11 பேரும் ஒரே மாதிரி சூசைட் பண்ணி இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 2 நிமிஷம் பார்த்து ஷாக் ஆகிறாரு. உடனே அவர் அப்படியே நிற்கிறாரு. போலீஸ்க்கு உடனே ஃபோன் பண்ணுறாரு. போலீஸ்காரன் வந்து அங்கே அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க, அந்த இடத்துக்கு வராங்க. அந்த 11 பேரும் பார்க்குறாங்க, என்னடா அது 11 பேர் இறந்தது ஒரே குடும்பம். இந்த ஒரே குடும்பத்தில் அவங்க தாத்தா, அவங்க பாட்டி, அவங்க அம்மா, அவங்க பசங்க, இப்படி தான் 11 பேர் ஒன்றா இறந்துருக்காங்க. இது என்னடா நடந்துச்சு, எப்போ 11 பேர் இறந்துருக்கான்னு சொல்லி அங்கே வீட்டில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அந்த வீட்டில் பக்கத்துலேயே அந்த வீட்டு பக்கத்தில் 11 பைப்பு அப்படியே வீட்டில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 11 பைப்பும் அந்த வீட்டுக்குள்ளே வேறு எது பார்க்கும்போது அந்த இறந்த போன ஒரு அம்மா இறக்காங்க. அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் இறந்தும் 11 வருஷம் ஆகுது. இன்னைக்கு சேர்த்தா 11 வருஷம் ஆகுது. வேற என்ன இருக்கிறமே பார்த்தா 11 டைரி இருக்குது இந்த வீட்டில். என்னடா 11 பைப்பு 11 வரும்போது அந்த 11 டைரியும் வீட்டில் இருக்க 11 பேர், இந்த 11 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைரி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், எப்படி நடந்துக்கணும், எப்படி வாழணும்னு சொல்லி அந்த டைரின்னு எழுதியிருக்கு. அந்த 11 பேர்லேயும் இந்த 11 பேரில் இந்த சாவுக்கு யாரா காரணம்னு பார்த்தா அந்த 11 பேரில் ஒருத்தன் லலித் வந்து யாருன்னா அந்த வீட்டில் வந்து அவங்க இறந்து போன ஒரு வயசான பாட்டி, அவங்களோட பையன். அவங்களுக்கு 3 குழந்தைங்க, ஒரு பொண்ணு 2 பையன். லாஸ்ட்டு ஒரு பையன் தான் லலித். அந்த லலித் தான் இந்த 11 குடும்பத்துக்கும் தற்கொலை பண்ணதுக்கு காரணமே அவன் தான். இந்த 11 பேருக்கும் 11 டைரி எப்படி வந்துச்சுன்னா, இந்த இறந்து போனவங்கள 11 பேர், அந்த 11 பேரில் ஒரு வயசான பாட்டி இருக்காங்களா, அந்த வயசான பாட்டி ஹஸ்பண்டு தான் அவர் தான் அந்த குடும்பத்தை மூத்த தலைவர். அவர் தான் அந்த குடும்பத்தை நல்லா வழிநடத்தி சென்றிருக்காரு. அவருக்கு 3 குழந்தை இருக்குது. 3 குழந்தையும் திருமணமாகி அவருடைய குழந்தைங்க எல்லாமே எல்லாரும் ஒரே குடும்பமாக ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க. அதனால் இந்த வயசானவர் என்ன சொன்னாலும் சரி அந்த வீட்டில் எல்லாரும் கேட்பாங்க. அவருக்கு மரியாதை கொடுக்கறது, அவர் தான் சொல்லுவார், நீ என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், என்ன எப்படி நடந்தவங்க சொல்லி அவர் சொல்லுவார். அதனால் அந்த வீட்டில் வந்து எல்லாருமே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதனால் அந்த வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது. அவர் என்ன சொல்கிற எல்லாரும் கீழ்ப்படியும் மாதிரி எல்லாரும் இருந்துருந்தாங்க. ஒரு நாள் கொஞ்ச நாள் ஆகுது, வயசானவர் இந்த இறந்து போயிடாரு. அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை வந்து யாரா கண்ட்ரோல் பண்ணுறது, யார் நம்ம அடுத்த நம்ம குடும்பம் இப்போ சாதாரண குடும்பமாக இருக்குது, நம்ம குடும்பம் வந்து அடுத்த நிலைமைக்கு முன்னேறி கொண்டு போகணும். அதனால் இப்போ என்னச்சு சொல்லி நம்ம தாத்தா நம்ம ஹஸ்பண்டு கொண்டு வந்த பொறுப்பை வேறு யார்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த குடும்பத்தில் அவரோட 3ஆவது பையன் வந்து லலித் ஒருத்தர் இருக்கான். அவங்ககிட்ட வந்து மொத்த பொறுப்பு அவர்கிட்ட போகுது. நீ தான் நம்ம குடும்பத்தை பார்க்கணும், நீ தான் அடுத்தபடி நம்ம இதை வழியெடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு மொத்த பொறுப்பு அவங்ககிட்ட போகுது. லலித்தை வந்து அவர் சொந்தமாக ஒரு மரக்கடை பிஸ்னஸ் வச்சுருக்காரு. மரக்கடை பிஸ்னஸ் வைக்கும்போது அவருக்கும் அவரோட கிளைண்ட்டுக்கும் அடிக்கடி பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வரும்போது ஒரு நாள் வந்து அந்த மரக்கடை கிளைண்ட் வந்து அவருக்கு சண்டை போட்டு அவனை லலித்தை அடித்து அவன் கடையில் உள்ளே போட்டு சாத்தி போட்டு வெளியே வந்துடுறாங்க. கடைசியில் அந்த மரக்கடையை சுற்றி எரிச்சு விட்றாங்க. அந்த தீயில எப்படி அவன் உயிர் தப்பிச்சோடனே அந்த தீயோட புகை வந்து உடம்புக்குள்ளே போனதால அவனோட பேச முடியாமல் போயிடுது. சும்மா ஒரு ஊமையாக இருந்த மாதிரி இருக்கான். இந்த சம்பவம் வந்து வீட்டை தெரிஞ்ச உடனே மொத்த குடும்பமே சோகத்தில் போகுது. ஏன்னா ஏற்கனவே தாத்தா அவங்க பாடியோட ஹஸ்பண்ட் இருந்தோடனே மொத்த உடம்பு சோகத்தில் இருக்கும்போது இவன் தான் நம்ம குடும்பத்தை வழிநடத்தி செல்ல போகிறான். கடைசியில் இவனுமே லாஸ்ட்டாக பேச்சு முடியாமல் போயிட்டேன்னு சொல்லி மொத்த குடும்பம் அப்படியே வருத்தத்தோடு இருக்குது. சரி என்ன செய்ய சொல்லி நம்ம
அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி அவங்க வழக்கமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆகுது, கொஞ்சம் மாதம் ஆகும்போது ஒரு நாள் நைட்டு வந்து எல்லாரும் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த லலித் வந்து பேசுகிறான். அவன் பேசுகிற என்னடா ரொம்ப நாள் பேசாமல் திடீர்னு பேசும்போது எல்லாரும் வந்து சந்தோஷப்படல, ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இவன், ஏன் இதுக்கு ஆச்சரியப்படாமல் இருந்தால் அவன் லலித் வந்து பேசுனது அவன் வயசுல இல்லை, அவனோட அப்பா வந்து அவன் அப்பா வயசுல பேசிட்டு இருக்கான். அந்த வாய்ஸ் கேட்டோன்னே எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். லலித் என்ன சொல்றான்னா, அப்பா தான் என் உடம்புல வந்திருக்காரு, அப்பா தான், நான் தான் இனிமேல் குடும்பத்தை வழிநடத்தி சொல்ல போறாரு சொல்லிட்டு லலித்னு சொல்றான். இது கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு வழி சந்தோஷமா இருந்துச்சு. ஷாக்காக இருந்தாலும் ஒரு வழி எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து அப்பா தான் நம்ம அப்பாவோ தாத்தாவோ நம்ம குடும்பத்தை வழிநடத்தி சென்று இருந்தாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது. இப்ப தாத்தாவே சித்தப்பா முறையில எல்லாம் பையன் மேல உடம்பு வந்த உடனே நம்ம குடும்பம் எந்த பிரச்சனையும் இருக்காது சொல்லிட்டு ஓகே எல்லாருமே லலித் என்ன சொல்றாங்கன்னு அப்படி கேட்குறாங்க. லலித் வந்து மொத்த குடும்பத்தை கண்ட்ரோலை எடுத்துக்கிறான். அவன் வந்து 11 பேருக்கும் 11 டைரி போட்டு எழுதுறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைரிலையும் யார் என்ன நடக்கும், யார் எப்படி நடக்கணும், யார்கிட்ட எவ்வளோ பைசா எடுக்கணும், யாரெல்லாம் என்ன படிக்கணும், யார் என்ன வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு மொத்த டைரி போட்டு எழுதுறான். அவன் டைரி எழுதும் போதே அவங்க அண்ணங்கிட்ட போய் நீ வந்து இந்த இதில் பிஸ்னஸ் பண்ணு, இந்த தொழிலை நீ வந்து பைசா போடு, பைசா போட உனக்கு பிஸ்னஸ் குரோத்தான்னு சொல்லிட்டு அவன் அண்ணங்கிட்ட சொல்கிறேன். அவன் அண்ணனும் அதே மாதிரி பணம் ஏற்பாடு பண்ணி தொழில் தொடங்குறான். தொழில் வந்து அமோகமாக குரோத் ஆகுது. அதுக்கப்புறம் தான் பையன்கிட்ட போய் நீ இந்த படிப்பு படிக்கணும், இந்த படிப்பை படித்தாதான் உனக்கு வேலை கிடைக்கும், ஆனால் அந்த படிப்பை படின்னு சொல்கிறான். பையனும் அதை அப்படியே சொல்கிற மாதிரி கேட்டுட்டு படிக்கிறான். படித்து முடிச்சு அவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது. அப்போ இருக்கிற மொத்த குடும்பமே லலித் என்ன சொல்கிறான்னா மொத்தமாக நம்புகிறாங்க. ஏன்னா லலிதா தான் அப்பா வந்து உடம்புல போந்திருக்கு, அப்போ தான் நம்ம வழிநடத்தி செல்றா சொல்லிட்டு எல்லாருமே மொத்த குடும்பமே நம்புது. குடும்பத்தை எல்லாருமே படித்தவங்க தான். படித்தவங்க இருந்தாலும் சரி இந்த விஷயம் வந்து வேற யாருக்கும் தெரியாது. அவர் லலித் என்பவரா இந்த நம்ம விஷயம் வந்து நம்ம கூட இருக்கட்டும், வேற யாரும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சீக்கிரட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால மொத்த குடும்பமே அவன் என்ன சொல்கிறானோ அப்படியே போயிட்டு இருக்குது. அதனால லலித் வந்து மொத்த குடும்பத்தை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறோம். அப்புறம் என்ன நடக்குதுன்னா, டெல்லியில் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று வைக்கலாம், அந்த சூப்பர் மார்க்கெட் வச்சு நம்ம பிஸ்னஸ் இன்னும் க்ரோத் ஆகும்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஃபேமிலியும் சரி ஓகே நம்ம சூப்பர் மார்க்கெட் வச்சிடலாம் சொல்லி சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுக்கு பணம், அந்த இடம் எல்லாமே வீட்டில் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி அவங்க லலித்தோட அக்கா பொண்ணு பிரியாங்க, அவங்களுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. அந்த மாப்பிள்ளை தேடின நேரத்தில் அவருக்கும் மாப்பிள்ளை வந்து அமைஞ்சிருது. ஸோ அப்போ இந்த விஷயம் வந்து லலித்கிட்ட சொல்கிறாங்க. லலித் என்ன நினைக்கிறேன், சரி ஓகே மாப்பிள்ளை ஓகே நல்லா தான் இருக்குது, ஸோ நம்ம பிரியாங்க என்கேஜ்மெண்ட் முடிச்சிடலான்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்போ இவங்க சாக போன நேரத்தில் 11 நாளைக்கு முன்னால் தான் பிரியாங்க என்கேஜ்மெண்ட் நடக்குது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே லலித் என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க பிரியங்கா வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே போனால் அவங்க ஃபேமிலி, அவங்க ஹஸ்பண்டு, அவங்க சில்ட்ரன் சொல்லி அவள் தனியாக போயிடுவா. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம வெளியே போனால் வச்சுக்க நம்ம குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நமக்கு அந்த அதிகாரம் இருக்காதமோ சொல்லி ஒரு மனசுல பயப்படுறாரு. உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி இதுக்கு ஒரு வழி இருக்க சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு ஒரு ரூமில் வந்து பேசுகிறாங்க. நம்ம அப்பா வந்து இறந்துட்டாரு, நம்ம அப்பா வந்து நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும், ஒரே வழி இருக்குது, அந்த வழி பண்ண நம்ம அப்பா நம்ம கூட இருப்பாருன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே லலித் எதுவும் சொல்கிறான்னு சொல்லி சரி ஓகே அது என்ன வழி, அதை நாங்கள் எல்லோரும் ஒத்துக்கிட்டோம், நீ என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு லலித் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா நம்ம வீட்டுக்கு வரேன்னா ஒரு பூஜை மட்டும் ஏற்பாடு பண்ணணும், அந்த பூஜை பண்ண வச்சுக்க நம்ம கூட இருந்துருவாரு, அந்த பூஜை பண்ணணுன்னா அது ஒரு சின்ன இது மட்டும் பண்ணணும்னு கேட்க சொல்கிறேன். அது என்ன இதுன்னு கேட்குன்னா, நம்ம வீட்டில் எல்லாரும் நம்ம வீட்டோட நடுசண்டில் போய் தூக்கு போட்டு சாகணும், சாக வேண்டாம் தூக்கு போட்டு சாக போகணும். நம்ம அந்த சாகிற அந்த இறக்க நேரத்தில் வந்து அப்பா நம்மளை காப்பாற்றிட்டாரு, ஸோ நம்ம அது பிரச்சனை இருக்காது, அப்பா நம்ம கூட காப்பாற்றி நம்ம கூட இருந்துறாரு சொல்லிட்டு லலித்தை வந்து எல்லாத்திட்டும் சொல்கிறாங்க. சரி இதுவும் ஒரு முயற்சி தான் சொல்லி வீட்டில் யாரும் நம்ம வச்சுட்டு சரி ஓகே நம்ம நாங்கள் எல்லோரும் முயற்சி பண்ணுறோம். அப்போ அவங்க வீட்டில் அவனோட அண்ணன், அவன் அக்கா பொண்ணு, அண்ணன் பசங்க, இல்லை டீனேஜ் பசங்க, அப்போ அம்மா, டீனேஜ் பொண்ணு எல்லோரும் ஓகே நீ முடிவுக்கு நான் சம்பாதிச்சுக்கிட்டு எல்லோரும் முடிவு பண்ணுறாங்க. கரெக்டாக நைட்டு வந்து அந்த ரூமோட வீட்டோட நடுசென்டருக்கு வந்து கயிறு எடுத்து எல்லாருமே கம்பியில் போய் தூக்கு போட்டு தொங்குறாங்க. இதுக்கு தூக்கு போட்டு தொங்கும்போது எல்லாருமே இறக்குறாங்க. சூசைட் அட்டன் பண்ணும்போது எல்லாருமே அந்த நேரத்தில் வந்து அப்பா இறக்க மாதிரி தான் அப்பா வருவார். ஸோ சில யாரும் தூக்கு போடுறாங்க, தூக்கு போட்டு இறந்துடுறாங்க. இறந்தோடனே அவன் லலித் என்ன சொன்னா, அவங்க அந்த சொன்ன மாதிரி அப்பா வரல, மிஞ்சி போனது எல்லோரும் உயிர் தான் போச்சு. இந்த சம்பவத்தை பார்த்து இந்த போலீஸ்காரங்க இந்தியா முழுக்க இந்த கேஸ் வந்து ரொம்ப இதாகுது. ஏன்னா
இப்படி வந்து அப்பா வந்து செத்த போன வந்து நம்ம அப்பா காப்பாற்ற வரேன்னு சொல்லி நம்பிக்கையில் தூக்கப்பட்டு இறந்தா வந்து இந்த கேஸ் வந்து எல்லாத்துக்கும் போகுது. இந்த கேஸ் வந்து 2021 வந்து சொல்யூஷன் முடிஞ்சிருது. ஸோ இந்த கேஸ் பற்றி ஆல்ரெடி எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோ என்னென்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.